கோவை, நீலகிரி, தேனியில் இன்று கனமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் இன்று பரவலாக மழை பெய்யும் என கணிப்பு. கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் மழை பெய்யும். சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என அறிவிப்பு. புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை. வங்கக்கடலில் சூறைக்காற்று வீசுவதால் மாவட்ட மீன்வளத்துறை நடவடிக்கை. கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பரவலாக பெய்த மழை. கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை நீட்டிப்பு. நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பனிமூட்டத்துடன் கொட்டும் சாரல் மழை. ஊத்து, காக்காச்சி, மாஞ்சோலை, நாலுமுக்கு பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல். மேற்கு தொடர்ச்சி மலையில் பரவலான மழையால் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். இதமான தட்பவெப்பநிலையால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. மகாராஷ்டிராவில் கனமழையால் நிரம்பி வழியும் கோலாப்பூர் ராதாநகரி அணை. போகாவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் சாலைகள் சேதம். குஜராத்தில் பருவமழை தீவிரமடைந்ததால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு. வல்சாத் நகரை சூழ்ந்த வெள்ளம். மந்த்ரோலில் 33 சென்டிமீட்டர் மழை. கொட்டும் பருவமழையால் குஜராத்தின் ஜாம் நகரில் பெருவெள்ளம். கனமழையிலிருந்து மக்களை காக்க மகாராஷ்டிராவுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் தீவிரமடையும் மழை. குஜராத்தின் வாகை உள்ள புகழ்பெற்ற கிரா நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. திடீர் வெள்ளப்பெருக்கால் ஷிம்லா இடையே நிலச்சரிவு. சேற்றில் சிக்கிக்கொண்ட வாகனங்கள். ஜூன் 2ஆம் பாதியில் வரலாறு காணாத வெப்ப அலையால் ஐரோப்பிய மக்கள் அவதி. 2/3 பங்கு ஐரோப்பியர்கள் 35 டிகிரிக்கு மேற்பட்ட வெப்பத்தை எதிர்கொண்டதாக தகவல். ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான 3 மாதங்களில் எல் நினோ தீவிரமடையும். ஐநாவின் உலக வானிலையியல் அமைப்பு எச்சரிக்கை. ஐரோப்பிய நாடுகளை தொடர்ந்து அமெரிக்காவிலும் வாட்டி வதைக்கும் வெயில். கடும் வெப்பத்திலிருந்து தப்பிக்க நீர்நிலைகள், பூங்காக்களில் பொதுமக்கள் தஞ்சம். ஐரோப்பாவில் வரலாறு காணாத வெப்ப அலையால் அதிகரிக்கும் உயிரிழப்புகள். ஜூன் மாதத்தில் மட்டும் பிரான்ஸ், நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் வழக்கத்தை விட
3700 உயிரிழப்புகள் கூடுதலாக பதிவு. பிரான்ஸ் நாட்டின் பெசியர்ஸ் நகரில் காட்டுத்தீயால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தம். தீயணைப்பு விமானங்கள் மூலம் தண்ணீர் ஊற்றி தீயை கட்டுப்படுத்தும் முயற்சி. திருவள்ளூர் அருகே கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையிலிருந்து அம்மோனியாவை அகற்றும் பணிகள் தொடக்கம். ஆலையிலிருந்து சுமார் 2 டன் அளவுக்கான அம்மோனியாவை அகற்ற ஏற்பாடு. அம்மோனியா அகற்றப்படும் ஆலையிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த காவல்துறை. பொதுமக்கள் வெளியேற்றம், போக்குவரத்துக்கு தடை. அம்மோனியா அகற்றம் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை. அனைத்து பாதுகாப்பு முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கவிதா புதிய தலைமுறைக்கு பேட்டி. அதனால இப்போதைக்கு அது சேஃபாக தான் இருக்கு. ப்ளஸ் டெக்னிக்கலாக எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே வந்திருக்காங்க. டீம் ஃபயர் அண்ட் போலீஸ், ஹெல்த் எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க. இனி எமர்ஜென்சி வந்தாலும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி. பட் ரெஸ்ட்ரிக்டட் ஆப்ரேஷன் இருக்கணும் இந்த ஜோனில், எதுக்கும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால 300 மீட்டருக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக வச்சிருக்கோம். எமர்ஜென்சினா அமோனியா லீக் ஆகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும். ஈர துணியால் முகத்தை மூடிக்கணும். நியர்பை இருக்கிற ஹெல்த் அசிஸ்டன்ஸ்க்கு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். பயப்பட தேவையில்லை. ஆர்வம் மிகுதியாகவும் வந்து பார்க்கவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அம்மோனியா முற்றிலுமாக அகற்றப்பட்ட பிறகு ஆலைக்கு சீல் வைக்கப்படும். 2-3 நாட்களில் சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் அறிவிப்பு. தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு. முதல் தாள் தேர்வை எழுதும் 61,386 பேர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தீவிரம். இதுவரை 25,840 மாணவ மாணவிகள் புதிதாக சேர்ந்துள்ளதாக மாநகராட்சி தகவல். சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 1,09,600 ரூபாயாக தொடர்கிறது. 1 கிராம் தங்கம் 13,700 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளி 2,60,000 விற்பனை. 1 கிராம் 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே 5 மற்றும் 12ஆம் தேதிகளில் 41 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. பயணிகள் வசதிக்காக தாம்பரத்திலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. முதல்வர் குறித்த அவதூறு பேச்சு வழக்கில் கைதான திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பிணை. ஆத்தூர் காவல் நிலையத்தில் 10 நாட்கள் கையெழுத்திட வேண்டும் என திருச்செந்தூர் நீதிமன்றம் உத்தரவு. எவருக்கும் அஞ்ச மாட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் என்பதற்கு வரலாறு. எந்த வகையிலும் எங்களை வீழ்த்திவிடலாம் என்று கனவு காண்கின்றார் என்று சொன்னால் எந்த வகையிலும் கனவு காண முடியாது. தாவேக்கவுக்கு செல்ல வேண்டும் என்ற வகையில் காவல்துறையினர் வலியுறுத்தியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு.
திமுகவில் வலுவாக இருப்போம், எவருக்கும் அடிபணிய மாட்டோம் என்றும் கருத்து. காவல்துறை அதிகாரிகள் மேல இருந்து சொல்லி நீ உடனே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவாக்கல சேருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்துறாங்க. நான் முடியாது. நாங்க எப்பவும் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கின்றாரோ அதை தான் செய்வோம். எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. காலில் விழுந்து கேட்டால் கூட அனிதா ராதாகிருஷ்ணனை தாவைக்கவில் சேர்க்க மாட்டோம். தவறு செய்தால், அவதூறாக பேசினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. யாருக்கும் யாரையும் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஊழல் செஞ்சா வழக்கு, தப்பு செஞ்சா வழக்கு, தேவையில்லாமல் மக்களையும் பெண்களையும் அவதூறாக பேசினால் கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். அவர் பெருசா திசை திருப்பதா நினைச்சிட்டு நாங்கள் ராஜினாமா செய்யலாம். அவர்லாம் ராஜினாமா இல்லை. அவர் அப்படியே தவம் இருந்து எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் காலில் விழுந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக்க மாட்டார். தாவேக்கவில் இணைய கூறி யார் வற்புறுத்துவது? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி. காவல்துறை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தார் என்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அதற்கு பதில் சொல்ல இயலும். இரண்டு வார பயணமாக லண்டன் புறப்பட்டு சென்றார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்பதற்காக பயணம். நம்மை போல வென்றவரும் இல்லை, தோல்வியை கண்டவரும் இல்லை. அயலகத்தில் இருந்தாலும் மனம் அறிவாலயத்திலேயே இருக்கும் என்றும் திமுகவினருக்கு அக்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் கடிதம். வேலூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆலோசனை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என நினைத்தோம், தாவைக்கவை கணிக்க தவறிவிட்டோம் என பேச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையகத்தை கைப்பற்றியது ரிதப்ரதா பானர்ஜி தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழு. இது சட்டவிரோத ஆக்கிரமிப்பு என மம்தா பானர்ஜி தரப்பினர் குற்றச்சாட்டு. தேர்தல் ஜனநாயகம் தற்போதைய ஆட்சியில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தொடர்ந்து 3வது மாதமாக லட்டு பிரசாத விற்பனை அதிகரிப்பு. ஜூன் மாதத்தில் மட்டும் 1,27,00,000 லட்டுகள் விற்பனை. மகாராஷ்டிராவில் பள்ளிக்கு 500 மீட்டருக்கு சுற்றியுள்ள பகுதிகளில் ஸ்ட்ரிங் எனர்ஜி பானம் விற்க தடை. காஃபின் மற்றும் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பதால் நடவடிக்கை என மாநில அரசு விளக்கம். ஆதார் செயலியில் டிசம்பர் இறுதி வரை கட்டணமின்றி இமெயில் மாற்றம் செய்யலாம். சலுகை அறிவிக்கப்பட்ட கடந்த 3 நாட்களில் மட்டும் 10 லட்சத்துக்கும் அதிகமானோரின் இமெயில் முகவரி மாற்றம். ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் புனித யாத்திரை. முதல் நாளில் பனிலிங்கத்தை தரிசித்த 12,000 பேர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது அர்ஜென்டினா. கேப்-வெர்டே அணிக்கு எதிரான நாக் அவுட் போட்டியில் கடைசி நேர கோலால் வெற்றி. உலகக்கோப்பை கால்பந்தில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா அணிக்கு கடும் சவால் கொடுத்த கேப்-வெர்டே கடைசி நேர ஓன் கோலால் தோல்வியடைந்த பரிதாபம்.
உலகக்கோப்பை கால்பந்தில் தொடர்ந்து 8 போட்டிகளில் கோல் அடித்து மெஸ்ஸி புதிய சாதனை. 20வது கோலை அடித்து உலக சாதனையை நீட்டித்த அர்ஜென்டினா நாயகன். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 30 போட்டிகளில் விளையாடிய முதல் வீரர். கேப் வெர்டே அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பங்கேற்றதன் மூலம் புதிய சாதனையை படைத்தார் அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் எகிப்து அணி வெற்றி. பெனால்டி ஷூட் முறையில் 4-2 என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம். குழந்தைகளிடம் அதிகம் பேசுவதை விட அவர்கள் பேசுவதை முழுமையாக கேட்பதே சிறந்த பெற்றோருக்கு அழகு. குழந்தை வளர்ப்பு குறித்து பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராப் கருத்துக்கு பலரும் வரவேற்பு. தமிழக நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களில் பணியாற்றி வந்த 1000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியிலிருந்து நீக்கம். தங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் என உதவி பொறியாளர்கள் கண்டனம். திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்ததில் சில இடங்களில் முரண்பாடுகள். மீண்டும் அளவீடு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 4 வாரம் அவகாசம் கேட்டது தமிழக அரசு. எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை குறைத்த ஏர் இந்தியா நிறுவனம். ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு செல்லும் பயணிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி. இருபது விழுக்காடு எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனங்களின் மைலேஜ் 2 முதல் 4 விழுக்காடு வரை குறைய வாய்ப்பு. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஒப்புதல்.